பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை எல்லாம் நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டு உம்முடைய வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்க, அது ஒரு ஃபிசிக்கல் உணவாக இருந்தாலும், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் உணவாக இருந்தாலும், அது மன ரீதியான உணவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் நாங்கள் சரியானதை ஃபீட் பண்ண வேண்டும், சரியானதை இன்டேக் பண்ண வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி. அடிமையில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். டயட் எத்தனை பேர் முக்கியம்னு சொல்கிறீங்க? ஒருத்தர் தான் கூப்பிட்டுக்குறீங்க. சரி, கையை கீழே போடுவோம். நம்மளை விட நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான டயட்டு கொடுக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரெக்டா? இப்போ வாங்க வழிக்கு. பழைய சோறு கூட நான் சாப்பிட்ருவேனா, எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் பழைய சோறு எடுத்து வச்சு கொடுப்பீங்க? நேற்று வச்ச சிக்கன் இன்றைக்கி கொடுப்பீங்க. வேணாம், எனக்கு சூடு பண்ணி வை. பொண்ணுக்கு என்ன பண்ணு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணு. எத்தனை பேர் சொல்லுவோம்? கரெக்டு, கன்ஃபார்ம்டா. எங்கள் வீட்டில் நேற்று சாப்பாடு மீந்துச்சுன்னா அதை ஒரு வேளை தயிர் சாதமாகவோ வேறு ஏதாவது தாளித்த தயிரோ ஏதோ சம்திங் செய்கிறாங்கன்னா அதில் நம்ம போர்ஷன் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவோம். அதை தானே ஆண்டவர் இங்கே பண்ண போகிறாரு. எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு படிக்க போகிறீங்க? ஏன் வேணான்றாரு? ஏன் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்றாரு? நம்ம கொடுத்துருவோமா? அதை சாப்பிட கொடுத்துருவோமா? பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்போமா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆமென். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இங்கே அங்கே ஓடுது பல்லி, சாப்பிட கொடுத்துருவோமா? சாப்பிட்டா விஷமா? ஓனான், கார்டன் லிசர்ட் சாப்பிட்றோமா? பாம்பு சாப்பிட்றவங்க இருக்காங்களே. நம்ம எதை சாப்பிட்றோமோ அதான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். நம்ம சாப்பிட்டு பார்த்து நமக்கு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு தர. அதுபோல தான் பரலோகம் சில விஷயத்தை சாப்பிட்றதுக்குன்னு வச்சுருக்கு, சிலத்தை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்கான். சில மீன்கள், சில அனிமல்ஸ், சில பறவைகள் சுத்தம் பண்ணிடும், க்ளீன் பண்ணிடும். எக்ஸாம்பிள், பிக் எடுத்துப்போம். ஃபுட் வேஸ்ட்லாம் எது இருக்கோ எல்லாத்தையும் அது காலி பண்ணுறோம். கரெக்ட் தானே? கெட்டு போன சாப்பாடை என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம். அதுக்கு வயிறுக்கு ஒன்றுமே ஆகாது. வானத்தில் பறக்கிற வல்ச்சர், கழுகு, இதெல்லாம் இருக்குது. அதுவும் என்ன பண்ணோம்? போனை கூட விடாது, சாப்பிட்றோம். சில மீன்கள் கடலில் சுத்தம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கு, அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ என்ன சாப்பிட்ணுமோ அந்த உணவுக்கு ஒரு பேர் வைப்பேன். அது பேர் கோஷேர் என்று சொல்லுகிறார். என்ன பேருங்க? கோஷேர். டயட்ரி லா. ஆண்டவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டா எல்லா விஷயத்திலும் கர்த்தர் தலையிடுவார். நம்ம என்ன நினச்சோம்? ஆண்டவரை சர்ச்சுக்கு வந்தனா, உக்காந்தனா, காணிக்க கொடுத்தனா, அவ்வளோதான், என் விஷயத்தில் தலையிடாதுன்னு நம்ம சொல்லுவோம். நீ என்ன சாப்பிட போகிறன்றதை கூட நான் தலையிடுவேன்னு கர்த்தர் சொல்லுவார். இப்போ சொல்லுங்கள், இஸ்ரவேலர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டார். உட்காந்துருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கார். எதை சாப்பிட வேண்டும் என்பதையும் பேசுகிறார், எதை சாப்பிடக்கூடாது என்பதையும் பேசுகிறார். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், கோஷேர் ஃபுட். கோஷேர் 3 எழுத்து. காஃப் என்கிற எழுத்து, ஷின் என்கிற எழுத்து, ரேஷ் என்கிற எழுத்து, 3 எழுத்து. கோஷேர் அப்படின்னா ஃபிட்டுன்னு அர்த்தமா. ஃபிட்டான ஃபுட். ஆமென். ஃபிட்டான, சொல்லுங்கள், ஃபிட்டான ஃபுட். காலையில் எழுச்சிக்கிறோம், வயிறு ஒரு மாதிரி லேசாக நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மோர் கலந்து குடிக்கிறோம், சொல்கிறோம் இதுனா ஃபுட்டு, ஃபிட்டான ஃபுட்டு. நல்லா பிரியாணி சாப்பிட்டோம், அப்புறம் கொஞ்சம் சீரக தண்ணி போட்டு குடிக்கிறோம், சொல்கிறோம் இந்த தண்ணி ஃபிட்டு. We need a food which is fit for our body. நம்ம வயிறை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சீரக தண்ணி எதுக்கு? வயிறுக்கு. மோர் எதுக்கு? வயிறுக்கு. பிரதர், உங்கள் மூளைக்கு என்ன ஃபுட்டு தருவீங்க? யாருக்கு தெரியும் சார்? பிரதர், உங்கள் கிட்னிக்கு என்ன ஃபுட்டு தருவீங்க? யாருக்கு தெரியும் சார்? உங்கள் போனுக்கு என்ன ஃபுட்டு தருவீங்க? யாருக்கு தெரியும் சார்? அதனால தான் நம்முடைய மருத்துவத்துறை இதை ஆராய்ச்சி செய்து இந்த ஃபுட்டுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா.
7 விதமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. நியூட்ரிஷன் ஃபுட்டில் என்ன இருக்கா? நியூட்ரியன்ஸ். என்ன அது நியூட்ரியன்ஸ்? நம்ம படிச்சிருப்போம். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர், ரெஃபேஜ். 7 நியூட்ரிஷனல் ஃபுட். பேலன்ஸ்டு டயட் எல்லாம் சொன்னாங்க. God is going to teach us about his balanced diet. நம்ம படைச்ச கம்பெனி இருக்குல்ல, நம்மளை படைச்ச கம்பெனி எது சொல்லுங்க பார்க்கலாம்? பரலோகம். ஷோரூம் தான் அம்மாவோட வயிறு. அம்மா வந்து ஷோரூமில் நம்மளை வெளியே டெலிவரி பண்ணாங்க. அம்மா நம்மளை பிரசவிக்கிறாங்க. அது பேர் என்ன பேர் தெரியுமா? டெலிவரி. ஆனால் உருவாக்கியது எங்க? பரலோகத்தில். மாஸ்டர் மைண்ட் எங்க? பரலோகத்தில். நம்ம எல்லாரோட பிரெயினோ நினைவுகளோ இந்த உருவமோ நம்முடைய ப்ளூ பிரிண்ட் இருந்தது எங்க? பரலோகத்தில். டெலிவரி ரூம் தான் யாரு? நம்ம அம்மா. இந்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் மோசேயும் ஆரோன் நோக்கி இந்த 11ஆம் வசனம் படிக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் நிறைய நேரத்தில் நம்ம கவனிக்கலாம். நான் கூட நினச்சது இருந்து இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. இந்த கோஷர் ஃபுட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கறியில் நம்ம தப்பிச்சிடுவோம். சிக்கன் தான் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, பீஃப் சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, கறியில் தப்பிச்சிடுவோம். பறவையிலையும் தப்பிச்சிடுவோம். நம்ம சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்றோம், வேறு எந்த பறவையும் சாப்பிட்றதில்ல. மீனில் மாட்டிக்குவோம். நம்ம விரும்பி சாப்பிட்ற வஞ்சிரம் பைபிள் பிரகாரம் சாப்பிடக்கூடாது. வவ்வால் விரும்பி சாப்பிட்றோம், சாப்பிட. இப்போ வரேன் பாயிண்ட்டுக்கு. எறால். எத்தனை பேருக்கு எறால் பிடிக்கும்? எறா பிரியாணி. கோஷர் ஃபுட்டெல்லாம் வேணாப்பா, ஆண்டவரே என்னை மன்னியும், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நான் எறா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட் இல்லை? எத்தனை பேருக்கு எறா பிடிக்கும்? நான் கோஷர் ஃபுட்டு ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் மலேசியாவில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஹீப்ரூ வாதியார் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் எங்கே போடுறாரோ கோஷர் தான் சாப்பிடுவார். ஆனால் எறான்னு வரும்போது நானே மாட்டிக்குவேன். நானே எறா மட்டும் என்ன பண்ணுவேன், நண்டு கூட சாப்பிடாம இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வஞ்சிரம் போல் ஒரு வவ்வால் போல் ஒரு மீன் கிடையாது. வேற சொல்லுங்கப்பா. தேலி மீன் போல் ஒரு மீன் கிடையாது. என் கணக்கு விரால் மீன் கூட செதில் இல்லைன்னு நினைக்கிறேன். மாட்டணும். நம்ம எதெல்லாம் பிடிக்குமோ அதிலெல்லாம் என்ன பண்ணுது, லாக் ஆகிட்டோம். மீனில் எல்லாமே லாக்கு. நம்ம எறா, நண்டு. யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 11ஆவது சாப்பிட்டு இருந்தாங்க. எகிப்தில் சாப்பிட்டாங்க, இப்போ சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதண்ணா சாப்பிடாததான். அதான் இஸ்ரவேலர்கள். நம்ம சாப்பிடாதண்ணா சாப்பிட்டு சாரி வாங்கிக்கலாம். இப்போ புரியுதா இஸ்ரவேலர்களுடைய பக்தி வைராக்கியம்? இன்னைக்கு மோசே ஆரோனையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர். சரி, பை த பை, ஆண்டவர் கறி சாப்பிட சொல்லியிருக்காரா உங்க ஆண்டவர்? ஹல்லேலூயா, ஆமென். கறி சாப்பிட சொல்லி இருக்கிறாரா? சொல்லுங்களேன். கறி சாப்பிட சொல்லியிருக்காரா? சொல்லலையா? சாப்பிடலான்றவங்க நீங்கள் சொல்லுங்களேன். சாப்பிடலாம். எப்போ சாப்பிடலாம்? ஆதாம் கிட்ட வருவோம். ஆதாம் எங்கன்னா கறி சாப்பிட்டாரா? ஆதாம் வந்து ஒரு வெஜிடேரியன், பியோர் வெஜிடேரியன். ஆதாம் ஆடும் சாப்பிடல, மீனும் சாப்பிடல, பியோர் வெஜிடேரியன். பார்க்கலாமா? 1:29 ஆதியாகமம். யூ ஷால் ஈட் த சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன் வெஜிடேஷன், யூ ஷால் ஈட் எவ்ரி ஒன் ஆஃப் இட். இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்தை நீ என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். பட் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இருங்க. இப்போ இதை படிச்சுட்டு அதுக்கு வரலாம். 1:29 படிச்சலாம். என்னோட யாரா பைபிள் வச்சிருக்க படிக்குமா? 1:29. பெண்ணும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. ஆண்டவர் வெரி கிளியரா இருக்காரு. பூண்டுகளையும், ரைட்டா, கரெக்டா, விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்கள் சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. சோ என்னது இங்கிலீஷில் படித்தோம்னா ஹர்ப் பேரிங் சீட். தமிழில் பூண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் என்னது? ஹர்ப். ஹர்ப். சிறுகீரை என்னது? ஹர்ப். அரைக்கீரை என்னது? ஹர்ப். புதினா என்னது? ஹர்ப். ஆதாம் தாத்தாக்கு நம்ம ஏவாளாச்சி சாப்பாடு செஞ்சுட்டு புதினா சட்னி வச்சுருக்கோம். ஆமென். ஆதாம் தாத்தாவும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு, கூட ஒரு ஆடும் அந்த கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கோம்.
அந்த ஆடு மேலே அவருக்கு ஒரு தப்பான எண்ணமே வந்திருக்காது. என்ன எண்ணம்? இதில் பீஸ் நல்லா இருக்குமேனு வந்து இருக்காது, வரவில்லை. ரைட்டா? ஸோ தேவர் பியோர் வெஜிடேரியன். ஹல்லேலூயா. பைபிளில் வெஜிடேரியன் பற்றி டிஸ்கஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. ஆண்டவர் வெஜிடேரியன் சாப்பிடும் பற்றி தான் சொன்னார். ஹல்லேலூயா. எது வரைக்கும் காயின்னா சாப்பிட்டான் வெஜிடேரியன், ஆவேல்லாம் சாப்பிட்டாரு, காணிக்கையை கர்த்தருக்கு கொடுத்தாரு, கொழுத்த கன்றை. ஆனால் அவர் என்ன பண்ணல? சாப்பிடல. அப்போ எப்போ தாங்க சாப்பிட்டாங்க? நோவா கிட்ட வரும்போது தான் ஆண்டவர் சாப்பிடலான்னார். நோவா பேழை கட்டினார்ல, எத்தனை பேர் நோவாவோட பேழை கதை தெரியும்? அந்த பேழை 3 அடுக்காக வச்சார்ல, அதை கொண்டு போகும்போது ஃப்ரூட்ஸு, கிரெயின்ஸு, நட்ஸு, ஹர்ப்ஸு இதெல்லாம் தான் எடுத்துன்னு போனார். லெக் பீஸு, அது மீன், ஐஸ் போட்ட மீன்லாம் வச்சில்ல. அப்படி ஒருவேளை நோவா மாத்திரம் நான் வெஜிடேரியனாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஃபுட்டே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஒரு ஓரமாக ஜன்னலில் திறந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சே சாப்பிட்டு இருந்திருப்பார். He has to carry his food. He was pure vegetarian. God did not permit people to feed on animals till Noah. தொட்டா என்ன இருக்கும்னு எனக்கு தெரில. ஒரு ரத்தம் கூட பூமியில் சிந்தப்படக்கூடாது, ஆடும் வரக்கூடாது, காலையும் வரக்கூடாது. நோவா காலத்துக்கு அப்புறம் God is going to grant some dietary permissions. அதனால தான் நம்மலாம் என்ன சாப்பிட்றோன்னு நமக்கு தெரில, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. இப்போலாம் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதில்ல, புக் பண்ணி சாப்பிட்றோம். ஃபுட்டு என்ன பண்ணுறதில்ல, மாறா என்ன பண்ணுறோம்? புக் பண்ணி சாப்பிட்றோம். அதனால் அவங்க என்ன கொடுக்குறாங்க நமக்கு தெரில. நம்ம ஜீசஸ் பிரின்சிபிளுக்கு வருவோம். இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து. இப்போ புரியுதுங்களா? ஆண்டவரே இது என்ன ஃபுட்டுன்னு தெரில, கோஷியர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன். 1:29 9ஆம் அதிகாரம் வரைக்கும் there were only vegetarian food. Hallelujah. The moment Noah and the children came out. இப்போ என்ன பாருங்க, நோவாவும் அவங்க பிள்ளைங்களை வெளியே வந்துட்டாங்க. ஏறக்குறைய 180 நாளுக்கு மேலே அவங்க பூமி பார்த்து இருக்குது. அவங்க பூமியிலேருந்து போனாங்களே, இதுக்குள்ளே போனாங்களே பேழையில், 180 டேஸ்க்கு மேலே டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ ரேஷன் அதில் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாருன்னு தெரியல. இப்போ வெளியில் வராங்க. இப்போ வெளியில் வந்து பார்த்தா மீன் இருக்குது. அங்கங்கே என்ன இருக்குது? மீன் இருக்குது. எல்லாம் நல்ல மிருகங்கள்லாம் 7 ஜோடு சுத்தம். அப்படிக்கே சுத்தம்லாம் சொல்லிட்டாரு. அசுத்தமானது ஒரு ஜோடு. அதனால் அசுத்தமானதெல்லாம் விட்டு நல்லதை என்ன பண்ணு? சாப்பிடு. என்ன பண்ணு? பார்த்துடலாமா அந்த வசனம்? 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பார்த்தீங்களா? நான் 1ஆம் அதிகாரத்தில் உங்கள் தாத்தா ஆதாமுக்கு பூண்டு செடிலாம் சாப்பிட கொடுத்தேன், ஹர்ப்ஸ் கொடுத்தேன், ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன், நட்ஸ் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். என்னையிலேருந்து நீ என்ன பண்ணுன்னா சட்னி அரைச்சிக்கோ. மெயினாக எதை சாப்பிடு? லெக் பீஸ் சாப்பிடு. ஆமாம், முன்னாடி சட்னி தான் மெயின் பீஸு, இப்போ என்ன சாப்பிடு? லெக் பீஸு சாப்பிடு. ஆமேன். there is a difference between Adam's diet and Noah's diet. இது வந்து ப்ரீ ஃப்ளட் டயட்னு சொல்லுவோம், போஸ்ட் ஃப்ளட் டயட்னு சொல்லுவோம். ப்ரீ ஃப்ளட் ஜலப்பிரளயத்துக்கு முந்தின உணவு, ஜலப்பிரளயத்துக்கு பிந்தின உணவு. அல்லேலூயா. ஜலப்பிரளயத்துக்கு முந்தின உணவு எது? வெஜிடேரியன். இன்றைக்கி உலகத்தில் நிறைய நாடுகளில் நிறைய பீப்புள், ஏன் நம் தாய் திருநாட்டில் கூட நிறைய பேர் பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. அவங்களாம் என்ன டயட் சாப்பிட்றாங்க? ப்ரீ ஃப்ளட் டயட், ஆல்சோ ஆத்தரைஸ்டு பை காட். அல்லேலூயா. என்ன ஃப்ளட் இது? ப்ரீ ஃப்ளட் டயட். இப்போ போஸ்ட் ஃப்ளட் டயட். அதுக்கப்புறம் நோவாவை சாப்பிட சொல்கிறாரு, சுத்தமானவைகளை சாப்பிடணும். அப்படி என்ன தாங்க நோவா கையில் சொன்னார்? அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? உங்களுக்கு தெரியும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. அப்போ நோவா அவங்க 3 பசங்க ஷேம், காம், ஜாஃபெத், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை இருந்தது. ப்ரீ ஃப்ளட் டயட்டை மாற்றிட்டு போஸ்ட் ஃப்ளட் டயட் தர போகிறாரு. இப்போ போனால் வெளியே ஹர்ப்ஸ்லாம் எதுவும் பெரிய அளவில் இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நோவா நீ என்ன பண்ணு, நான் வெஜிடேரியனும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்னார் பாருங்க. அன்னைக்கு அந்த நோவாவுக்கு சொன்னதை இன்னைக்கு திரும்பவும் நோவாவுடைய 3 மகனாங்களே ஷேம், காம், யாபேத் இருக்காங்களே, அதில் ஷேம் என்கிறவனுடைய வாரிசில் தான் இவங்க வருவாங்க. யார்? மோசே எல்லாம் வராங்க, ஆபிரகாமே வராரு. அந்த ஷேம் வாரிசுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு, நீ எதை சாப்பிட வேண்டும் என்பதை. அல்லேலூயா. டயட் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக
புசிப்பதும் குடிப்பதும், புசிப்பும் குடிப்பும். ஒத்துக்காத ஒரு உணவு சாப்பிட்டேன், என்ன உணவை சாப்பிட்டு சரி பண்ணுறது? கரெக்டாக வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டேன், எப்படி அதை சரி பண்ணுறது? அப்போ கேட்போம், என்னத்தை சாப்பிட்டு சரி பண்ணுறது? ஏப்பா சாப்பிடாத இருந்தால் தான்ப்பா சரியாகும். ஆஹா, அது எனக்கு பிடிக்காது, ஏதாவது ஒன்று கொடு, சாப்பிட்டு தான். ஸோ வி ஈட். ஈட்டிங் இஸ் அன் கவனன்ட். சாப்பிடுன்னு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்தார். இப்போ சாப்பிடுன்னு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறார். இட் இஸ் அன் கவனன்ட். As I gave green plants for you to eat, I give everything that walks on earth. ஆனால் என்னது? What is this? ஆதாம்க்கு கொடுத்த உணவு ப்ரீ ஃப்ளட் டயட், நோவாவுக்கு கொடுத்த உணவு போஸ்ட் ஃப்ளட் டயட். வாட் இஸ் த டயட் ஃபார் given to Moses? கோஷேர் டயட். இப்போ 3 டயட் பார்த்தோம்: ப்ரீ ஃப்ளட் டயட், போஸ்ட் ஃப்ளட் டயட், கோஷேர் டயட். ப்ரீ ஃப்ளட் டயட் வெஜிடேரியன் மட்டும்தான். போஸ்ட் ஃப்ளட் டயட் வந்து எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனால் பைபிளில் நோவா மிருகங்களை உள்ளே எடுக்கும்போது சுத்தமான அசுத்தமானன்ற பேரில் எடுக்கிறாரு. சுத்தம்னா சாப்பிட்றது, அசுத்தம்னா சாப்பிடாதுன்ற மீனிங் நம்ம எடுத்தோம். இல்லை, சுத்தம்னா ஆண்டவர் அதை சுத்தமாக பார்க்குறாரு, அசுத்தம்னா ஆண்டவர் அதை அசுத்தமாக பார்க்குறாரு. தட்ஸ் ஆல். அப்படி தான். இப்போ கோஷேர் டயட். கோஷேர் டயட் எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? ஹல்லேலூயா. இந்த கோஷேர் டயட்டு நீங்களும் நானும் படிப்பதற்கு முன்பதாக கோஷேர் டயட்டோட சில பெனிஃபிட்ஸ். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஷேர் ஃபுட்? ஃபுட் சேஃப்டியா. இந்த ஃபுட்டுகளை சாப்பிட்டா எந்த டிசீஸுமே அந்த அனிமல்ஸுக்கு இருக்கிறது ஹியூமன்ஸுக்கு வராதான். அதை மட்டும் சாப்பிட்டா. நான் சொல்லாங்களா, எல்லாம் ஜூவிஷோட ரிசர்ச்சில் அவங்க சொல்கிறது. ஆமேன். ஒரு மிருகத்துக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த மிருகத்தை சாப்பிட்டா அந்த வியாதி நமக்கு வருமா? சும்மா சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு மிருகத்துக்கு டிபி இருக்குதுன்னு வச்சுப்போம். டிபி அனிமல்ஸுக்கு வருமா? நான் ஸ்டடி பண்ணதில்லை, வரும் தான் நான் நினைக்கிறேன். டிபி அனிமல்ஸுக்கு வருமா? கேன்சர் வருதானா? அந்த மிருகத்தை சாப்பிட்டோன்னு வைங்க, தெரியாமல் நமக்கு வருமா? அப்படிலாம் போகும்போது நமக்கு ரொம்ப பயம் வருது. அனிமல்ஸுக்கு வர வியாதி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் போகும்போது அந்த ஆட்டோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், ஜெனோகிராஃப்ட்லாம் வருது. நம்முடைய உடல் உறுப்புகளில் சிலது செட் ஆகாததை அனிமல்ஸ் கையிலேருந்து எடுக்கலான்னு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது. ஆனால் ஞானிகள் எதை திரும்ப தடுக்கிறாங்க? மிருகத்துக்கிட்டேருந்து ஹார்ட் வாங்கி உனக்கு வச்சுப்ப, அந்த ஹார்ட்டில் வர வியாதி இங்கே வந்தால் உன் உடம்புலேருந்து அதுக்கு மருந்து தர முடியாது. நிறைய விஷயத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய விஷயத்தை ஸ்டாப். அதுக்கு வர எந்த வியாதி நமக்கு வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. எக்ஸாம்பிள், கோவிட்-19 ஒரு கொசுவை கூட சாகடிக்கல. அது மனுஷனை எத்தனை பேரை காலி பண்ணிச்சுல? ஸோ வாட் இஸ் திஸ் கோஷியர் டயட்? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? இந்த அட்வான்டேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து சேஃபாக இருக்குமா? ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொன்னது. ஹைஜீனாக இருக்குமா? அந்த அனிமலே ஹைஜீனாக இருக்குமா? ஆமென். ஒரு தோட்டத்துக்கு போகிறோம், மாம்பழத்தை பார்க்குறோம், அங்கே கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, அழகாக சுத்தமாக தொங்கிட்டு இருக்குது. சொல்கிறோம், எங்கள் தோட்டத்து பழம் நீ கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடுங்க, தூசி வராதுன்னு சொல்கிறோம். ஏன்னா யாருது அது? க்ளீனாக இருக்குன்னு. அதுபோல் த அனிமல்ஸ் விச் காட் டோல்ட் வேர் க்ளீன் அனிமல்ஸ். நீ அதை கழுவ வேணாம், நீ எந்த ப்ராசஸிங்கும் பண்ண வேணாம், யூ கேன் ஈட் டைரக்ட்லி. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃப்ரீ டயட்னு சொல்லலாம், அப்படியே சாப்பிடலாம். ஆமென். ஸோ யூ கேன் கன்சியூம். இதை நீ சாப்பிடலாம். இதை தான் கர்த்தர் இங்கே சொல்றார். தே ஆர் பெனிஃபிஷியல், தே ஆர் நியூட்ரிஷியஸ். You need not choice. You don't need to take a choice. God will choose for you. ஆமென். நம்ம மலேசியா சர்ச்சுக்கு போனோம்னா, அவங்க இந்த மார்னிங் டிவோஷன் முடிஞ்ச பிறகு அவங்களோட மார்னிங் டிவோஷன் 7:30 ஸ்டார்ட் ஆகும். 7:30 ஸ்டார்ட் ஆகி 9க்கு முடியும். 9க்கு முடிஞ்ச பிறகு தான் அவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட்டு போவாங்க. மொத்த சர்ச்சே காலியாக போயிடும். 9லேருந்து 10 வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் சாப்பிட போவாங்க. சாப்பிடும்போது நாங்கள் போனோம்னா எங்களையும் கூப்பிட்டுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு தான் போவாங்க. அங்கே போய் இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியான்னு படத்தை காட்டுவாங்களா? அந்த படத்தில் இருக்கிறது நமக்கு புரியாது, அந்த பேரும் நமக்கு புரியாது. ஒரே மட்டும் சொல்லுவோம், நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை எனக்கும் கொஞ்சம் காரமாக மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நாங்கள் காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம், அவ்வளோதான். நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ
யூ சூஸ் ஃபார் மீ. அதுதான் ஐ வில் சூஸ் ஃபார் யூன்னு ஆண்டவரே அந்த மெனு கார்டை சூஸ் பண்ணார. அதுதான்ப்பா கோஷேர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை வாஞ்சையாக படிக்க போகிறீங்க? ஐ வில் மானிட்டர் த ஃபுட் ஃபார் யூ. அவன் அதை எப்படி சமைக்கிறான்னு நான் மானிட்டர் பண்ணுறேன். அவன் எப்படி சமைப்பான்னு நானே சொல்லுவேன். அருமையாக செய்வான். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பரோட்டா சாப்பிடாத, அது நேற்று ஊற்றுனதாக கூட இருக்கும், ஆனால் கல் தோசை சாப்பிடு, எப்போ ஊற்றிருப்பான். எக்ஸாம்பிள் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, இப்போ இருக்கும். பிரியாணி சாப்பிடு, அது இன்னையோட கறியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா அது எண்ணெயோடதாகவும் இருக்கும். இப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள், பார்த்து சூஸ் பண்ணு, இதில் பழசு போட்டிருப்போம் என்று சொல்கிறது போல். God is going to choose the process. இதை படிக்கும்போது வருத்தத்தோடு படிக்காதீங்க, ஜாலியாக படிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருடைய மனைவியும் ரொம்ப கொடிய வியாதியில் பீடிக்கப்பட்டு இருந்தாங்க. ஒரு புஸ்தகம் ஒன்று படித்தாங்க, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஷர் ஃபுட் அப்படின்ற ஒரு புஸ்தகம் படித்தாங்க. அதில் எந்தெந்த வியாதி கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உணவுகளால் வர்றதுன்றதை அவர் ரொம்ப சூப்பராக அந்த எழுத்தாளர் போட்டிருப்பார். இந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான், இதை சாப்பிட்டா அதுக்குன்னா வியாதி இருக்கோ அது உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதை பார்த்து அவங்க அதை விட்டுட்டாங்க. இந்த கோஷர் ஃபுட்டை தவிர வேறு பைபிளில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாமல் இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்கின் வியாதிகள்லாம் அவங்களுக்கு சரியாச்சு. அதுக்கு நானே சாட்சி. பாஸ்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டால் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த எறா, நண்டு, வஞ்சிரம், வவ்வால் தவிர. எறா, நண்டு, வஞ்சிரம் பைபிள் சொல்லுது ஒரு கட்டளை மீறினாலும் 0 மார்க்கு தான். அப்போ எத்தனை மார்க் தான் எனக்கும் உங்களுக்கும்? எத்தனை தான்? 0 தான். அப்போ 11ஆம் அதிகாரம் கண்டிப்பாக நம்மளை செம்ம அடி கொடுக்க தான் வருது. என்ன சாப்பிட்டு வந்த? நைட்டு என்ன சாப்பிட்ட? நேற்று மதியம் நம்ம என்னப்பா சாப்பிட்டோம்? சாப்பிட்டேன். ஆனால் ஒரு கிண்ணத்தில் உருளைக்கிழங்கு கூட ஒன்று வச்சு சாப்பிட்டியா? பார்த்தியா? கருவாடு. என்ன கருவாடு சாப்பிட்ட? நெத்திலி இதில் வருமானு தெரியலையே. செதில் இருக்கா அதில்? செதில் இல்லை. பார்த்தியா? மாட்டினியா நீ? ரொம்ப விரும்பி சாப்பிட்டார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சாப்பிட்டேன், கூட இருந்தவங்களாம் சாப்பிட்டோம். மாட்டணுமா? 11ஆம் அதிகாரத்தில் என்ன ஆகிட்டோம்? இப்போ நெத்திலி கருவாடு வச்சா கூட பைபிளை மூடிட்டு போய் சாப்பிட்டு வந்து திரும்பி படிப்போன்னு எனக்கு தோணுது. we are so addicted to food. ஆனால் அன்னைக்கு அந்த ஆரோன், அந்த மோசே, மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் நல்லவங்க, எகிப்தில் சாப்பிட்டதை சாப்பிடல. அந்த நாக்கு ருசி விடவே விடலை. இருந்தாலும் கர்த்தருக்காக நாக்கு ருசியை விட்டாங்க. God is involving in our diet. நம்ம டயட்டில் இதை சட்டமாகவே கொடுத்தார். What is the law? Land living animals, land living mammals. இந்த பூமியில் நிலத்திலே வாழ்வது என்ன? 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது, பூமியில் இருக்கிற சகல மிருகங்களில் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதுமெனில், மிருகங்களில் விரி குளம்புள்ளதாயிருந்தும் குளம்புகள் 2ஆய் பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரி குளம்புள்ளாததுமாகின ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதுக்கு விரி குளம்புள்ளாததும் அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். ஆக ஒட்டக பிரியாணி அலோடு இல்லை. அரேபியன் டெசர்ட்டில் என்ன ஃபேமஸா? யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டதில்லைன்றதை விட வாய்ப்பு கிடைச்சதில்லை. கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்போம்? சாப்பிட்டு அலோடு இல்லை, பேரே சொல்லிட்டார், சாப்பிடக்கூடாது. ஓகே, சாப்பிடக்கூடாது. குழி முசலாவது அசை போடுகிறதா அதற்கு விரிக்குளம் இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பது. முயல் கறி யார் சாப்பிட்ருக்கீங்க? நானே சாப்பிட்ருக்கேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2005ஆம் ஆண்டு ஒரு 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 ரோமன் கத்தோலிக்க அம்மா, அம்மாவுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு கால் ஃப்ராக்சர் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அந்த அம்மா ரொம்ப அருமையான அம்மா. டெய்லி முயல் கறி தான் கொடுப்பாங்க. முதல் முறை நல்லதுப்பா சாப்பிடுனா நான் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வருவேன். ரொம்ப அருமையான அன்பான தாய். அப்போவே அம்மாவுக்கு 85 அவ்வளோ வயசு. நீ இதெல்லாம் வெளியே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்ருக்கேன். கோஷர் ஃபுட்டுலாம் பழைய ஏற்பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கேன். எங்கள் 2012ஆம் ஆண்டு எங்கள் ஹீப்ரு வாத்தியார் இதை எடுத்து பிரித்து தர வரைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் கிடைக்கல வாய்ப்பு, எல்லாம் சாப்பிட்ருப்போம் போல்.
நாக்கு ருசி மனிதனை முயல், இந்த ஜனங்க வந்து வனாந்தரத்தில் இருக்காங்க, அப்படியே வெளியில் போனாங்கன்னா முயல் கூட மாட்டோம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ நேற்று சாப்பிட்டேங்க, இன்னைக்கு சினாய் மலை அடிவாரத்தில் வந்தேன், ஐயோ நேற்று சாப்பிட்டேன், இன்றைக்கி மார்னிங் டிவோஷனுக்கு வந்து ஆண்டவர் மாற்றிட்டாரு என்று சொல்லுகிறது போல முயல் சாப்பிடக்கூடாது. பன்றியின் குழம்பு விரிக்குழம்பாய் இரண்டாய் பிரிந்திருக்கிறது போல அது அசைப்படாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். அடிக்ஷன் டுவர்ட்ஸ் போர்க். திருச்சபையே, அந்தந்த மாமிசத்தை சாப்பிட்டவங்களுக்கு அது அதுக்கு அடிக்ஷன் இருக்குது. சிக்கனா மட்டனா அப்படின்னா நீங்கள் எந்த பிரியாணி சாப்பிடுவீங்க? சிக்கனா மட்டன் போயிடுவாங்க. இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க, மட்டனா பீஃபானா எதுக்கு போயிடுவாங்க? பீஃப் சைடு போயிடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த அடிக்ஷன் இல்லை. பீஃபை விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்குமா போர்க்கு. அவ்வளோ மயக்குமா அந்த 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 மீட்டோட டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. ஆமாம், டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஆண்களை அவங்க ஒய்ஃபுங்க பிடிச்சி இழுத்துன்னு போகிறதெல்லாம் நான் பல விருந்தில் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு. அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு உணவு தான் இந்த போர்க். சாப்பிடக்கூடாது என்றார். ஹல்லேலூயா. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா கூட போர்க் சாப்பிட்ருக்காரு. ஒரு முறை எந்த டேபிளில் போனாலும் அவர் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுவாராம். அவங்களாம் கோஷியர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம தம்பி சொல்லும்போது சொன்னார் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். நம்முடைய பேதுரு ஒரு கனவு கண்டிருப்பார், சொப்பனம் கண்டிருப்பார். அதில் வந்து வானத்தில் ஒரு துப்பட்டி வந்திருக்கும். பேதுருவை சகலத்தையும் அடித்து நான் பூசிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பயப்படுவார். அப்புறம் தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீ அசுத்திட்டு என்று என்னாதேன்னு 3 முறை வரும். இவர் போயிடுவார். அப்புறம் தான் கொர்நேலியு வீட்டுக்கு போவார். இது ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாரா, சாப்பிட்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாரான்னு தெரில. பேதுரு உடனே போய் எனக்கு ஒரு ஒட்டக்க கறி கொடுன்னு அவர் சாப்பிடல. அவர் கொர்நேலியு வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் கோஷர் ஃபுட்டை மாற்றினாருன்னு அவர் எங்கேயும் சொல்லலை. அவர் கோஷர் ஃபுட் தான் ஃபாலோ பண்ணார். ஆனால் கொர்நேலியு வீட்டுக்கு போனார். புறஜாதி வீட்டில் அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, குடிக்க சொன்னார். ரைட். இப்போ பன்றி எதெல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுமோ அதை சொல்கிறாரு. கேனாட் ஈட், பேரே சொல்லிட்டார். ஒட்டகம் பண்ணக்கூடாது, பன்றி சாப்பிடக்கூடாது. இவைகளின் மாம்சத்தை நீ புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாக கடவது. தொட்டால் தீட்டு, பட்டால் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தொட்டால் தீட்டுன்றது மனுஷன் தொடர கதை இல்லை. இந்த அனிமல்ஸை நீ தொடாதன்னு ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம பக்கத்திலே இந்த அனிமல்ஸ்லாம் போகுது வருது, ஒட்டகத்து மேலே தான் ஏறி போகிறாங்க. நம்ம லேயா யாக்கோப் இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப் ரெபேக்காவும் ஒட்டகத்து மேலே தான் வராங்க. ஆமாம், இது தொடக்கூடாதுன்றது அந்த அனிமல் செத்துட்டா. உயிராக இருக்கும்போது தொடக்கூடாது என்பதில்ல. அது என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஜலத்தில் இருக்கிறவைகளில் இப்போ வந்து இந்த அனிமல்ஸை பற்றி சொல்லிட்டார். வாட் டு ஈட், வாட் நாட் டு ஈட், தீஸ் திங்ஸ் ஆர் கிளீன். ஹல்லேலூயா. சரி, கிளீன் அண்ட் அன்கிளீன், சுத்தம் அசுத்தம் என்பதை ஆண்டவர் இன்னையிலேருந்து சொல்ல. இந்த பைபிளை நான் படிக்கும்போதெல்லாம் ஒரு முறையும் தோணுங்க, மோசே வந்து தனக்கு ஏற்கனவே கிடைச்சதை எழுதுறாரு. அப்போ பைபிள் யாருக்குங்க கிடச்சிச்சு? ஆதாம்கே ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. ஆதாம்கே கொடுத்துட்டாரு. அன்னைக்கு பைபிள் வந்து மனப்பாட மொழியாக இருந்தது. கடன்னு மனப்பாடமாக ஆதாம் என்ன பண்ணார், மனப்பாடமாக ஒரு மைண்டில் ஆண்டவர் டேட்டாவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்தாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து காயினுக்கு ஆபேலுக்கு அப்படியே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வந்துச்சு. மோசஸ் வரும்போது தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வருது, ஸ்கிரிப்டாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் சொல்லித்தரார். ஆக ஆதாமுக்கு பைபிள் சொல்லுங்கள் தெரியும், எழுத்து வடிவத்தில் இல்லை, ஆனால் மனதில் தெரியும். நோவாவுக்கு பைபிள் தெரியும். நோவா கையில் கர்த்தர் க்ளீன் அண்ட் அன்க்ளீன் பற்றி சொல்லியிருக்கார் பாருங்க. 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்களேன். இது நோவாவோட பிகினிங் ஸ்டேஜில் வரும். 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7:2. ஆதி பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு வித்தை உயிரோடு காக்கும்படிக்கு we need the seed. சீட் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணை பார்த்து மண்ணே எனக்கு ஒரு வாழைப்பழத்தை தான், வாழை மரத்தை தராது. ஒரு கண் எடுத்து மண்ணில் போட்டால் தானே வரும். அதுபோல் சீட் ரொம்ப முக்கியம். அதுபோல் மனிதனும் அப்படி தான், மிருகங்களும் அப்படி தான். அந்த வித்தை காக்கும்படியாக நல்ல ஜீவன்களில் எத்தனை எடுக்க சொன்னார்? 7:1 ரேஷியோ. சுத்தமானது எத்தனை வேணும்? 7. அசுத்தமானது எத்தனை வேணும்? 1. ஆண்டவர் சாப்பிடலான்னு சொன்ன மிருகங்கள் எல்லாம் பூமியில் அதிகமாக இருக்கா இல்லையா? நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மளை விட அதிகமாக
சிக்கன் இருக்குதான் பூமியில் மனுஷன்தான் ஜாஸ்தி. ஆடு மாடு கோழிலாம் கூட கிடையாது. மனுஷனை விட அதிகமாக ஒன்று இருக்குது. அது என்னது? சிக்கன். மீன் இருக்கும் நம்மளோட அதிகமாக. அதுவும் நம்ம சாப்பிட்லான்னு சொன்னார், அதெல்லாம் அதிகமாக இருக்குதான்னு அவர் பார்த்துப்பார். அல்லையா? என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக பார்த்துக்குவார். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பிட கொடுத்துட்டேன். நம்ம எப்படி ரேஷன் வாங்கி வச்சுருவோம்ல, அரிசி வாங்கி வச்சிரு, அடுத்த மாதத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சிரு, பருப்பு வாங்கி வச்சிரு, மேகி வாங்கி வச்சிரு, பசி நேரத்தில் போட்டு சாப்பிடும் அப்படின்னு எடுத்து வைக்கிறது போல் நம்ம ஆண்டவர் 7 மடங்கு சேர்த்து வச்சாராம். எத்தனை மடங்கு? 7 வருஷத்துக்கு சேர்த்து வச்சாருன்னு சொல்லாமா? யோசிப்போம்ல, 7 பங்கு. அல்லையா? விசுவாசிங்க, 7 பங்கு சாப்பிட்றதுக்கு. கவனிங்க, எல்லா பிள்ளைங்களும் கவனிங்க, 7 பங்கு சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்ச பிறகு தான் நீங்கள் செலவு பண்ணவே ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டு மளிகை சாமானுக்கு ஒரு மாதத்துக்கு 3000னா எத்தனை பங்கு சேர்த்து வைக்கணும்? 3000 × 7 21,000 வச்சுக்கிட்டு தான் 21,100 ரூபாவை எடுத்துன்னு நீங்கள் எதனா செலவு பண்ணணும். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும். எத்தனை மடங்கு? இம்பார்ட்டண்ட். ஆதாம் மன்னிக்கோ, நோவா அவங்க ஒய்ஃபு 3 பிள்ளைங்க, 7 ஜோடு சேர்த்துக்கோ. சூப்பரில். நல்ல ஆண்டவர் நல்லா கை தட்டு கொடுக்கலாம். அவரோட பூமி, அவர் வானத்திலேருந்து 5 அப்போ 2 மீன் ஜனங்களுக்கு பூஷிக்க கொடுத்தார். அவர் சொன்னார், திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. அதிலே க்ளீன் அண்ட் அன்க்ளீன் பற்றி திரும்பி ரிப்பீட் பண்ணியிருப்பார். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பார்த்தீங்களா? ஸோ காட் ஆல்சோ wants us to offer the clean animals only. unclean animals கிடையாது. பலி செலுத்துறது கூட அப்படி. அப்போ நான் என்ன சாப்பிட்றேனோ அதை நீ சாப்பிடு, நான் சாப்பிடாத நீ சாப்பிடாத. புரியுங்க? ஒரு தகப்பன் தான் பிள்ளைய பார்த்து நான் சொல்லுவார், நான் எதை சாப்பிட்றேனோ அதை நான் சாப்பிடாத நீ சாப்பிட கூடாது. அப்போல்லாம் பிள்ளைங்க வந்து பல்பம் சாக் பீஸ்லாம் சாப்பிட்ருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நானா பல்பமாக சாப்பிட்றேன், நீ ஏன் சாப்பிட்ற? அது ஒரு வகையான அனிமிக்காக இருக்கிற பிள்ளைங்க, ரெட் பிளட் செல்ஸ் ரத்தம் கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னு அது ஒரு கிரேவிங் இருக்குமா? இல்லை சொல்கிறேன், நாங்கள் என்ன அதை சாப்பிட்றோமா, நீ அதை சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறது போல ஆண்டவர் கேட்குறாரு, நானும் அதை சாப்பிட்டேனா, நீ அதை சாப்பிடுகிறாய். வண்டர்ஃபுல்ல. dietary laws. These dietary laws separated Israelites from the Gentile, from the pagan culture. பக்கத்தில் இருக்கிறவன் பேகன், பக்கத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படாதவன், பக்கத்தில் இருக்கிறவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், அவன் சாப்பிடுவதை நீ சாப்பிட மாட்ட. ஏன்னா நான் உன் தேவனாக இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் கவனிங்க திருச்சபையே, உலகத்தில் பல கொள்ளை நோய்கள் வந்துச்சா, பல வியாதிகள், பல முறை வியாதிகள் வந்திருக்குது. அந்த வியாதிகள் பல பேரை கொன்று குவித்தாலும் அதில் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் சாகாமல் இருந்ததை நம்மால் படிக்க முடிகிறது. அவங்க மேலே போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்களாம் அந்த டிசீஸ்க்கு இம்யூனாக இருக்கிறாங்க. எப்படிங்க அவங்க மட்டும் இம்யூனாக இருக்காங்க, அவங்க மட்டும் ஒஸ்தியா, அவங்களாம் 2 கொம்பு வந்திருக்கா என்று நம்ம கேட்போம் என்றால், இல்லை பிரதர், தலைமுறையாக அவங்களுடைய ஜீனோ, அவங்களுடைய டிஎன்ஏ, டயட்ரி லாஸை கர்த்தர் கொடுத்து அவங்க கீழ்ப்படிஞ்சனால அவங்க பாடியில் எக்ஸ்ட்ரா இம்யூன் பவர் இருக்கா. ஹல்லேலூயா. சில வதந்திகள் கவனிங்க, உலகத்தை பல முறை பல கொள்ளை நோய்கள் மனிதர்களை சாகடிச்சிருக்கு. பல வியாதிகள், பிளேகு, காலரா, மலேரியா, டியூபர்குலோசிஸ், அப்புறம் இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன் வர மாதிரி, இப்போ கோவிட் வந்து அந்த மாதிரி முன்னாடி வந்த சார்ஸ், பல நேரத்தில் பல விஷயத்துக்கு யூதர்கள் இம்யூனாக இருப்பாங்களாம். அவங்க காலனியில் மட்டும் அந்த வியாதிகள் பரவாதான். சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் எல்லாமே அப்போதுலேருந்தே பரவாதான். அப்போ ஜனங்க ரெண்டு மாற்று கருத்துக்கு வந்தாங்களாம். நம்பர் 1, ஒருவேளை இவங்களே பரப்பி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்களா யூதர்களை பார்த்து தான். என்ன பண்ணுவாங்களா? ஆமாம். அப்புறமா இவன் சூனியம் வச்சுட்டான் அப்படின்வாங்களா? இல்லைங்க, அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான், அதனால் அது அவனுக்கு வரவில்லை. ஸோ இட் கிவ்ஸ் ஆட்ஸ் அட்வான்டேஜ். 1500 வருடம் ஃபாலோ பண்ணாங்களா? பயப்படாமல் ஃபாலோ பண்ணாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஃபாலோ பண்ணினார்கள். கோஷேர் லாஸ். The flesh that you should eat, the flesh that you cannot eat, the flesh that you cannot touch, the carcasses you cannot touch. அந்த அனிமல் செத்து போயிடுச்சுன்னா அதை நீ தொட்டாலே தீட்டுப்படுவ அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். How is that particular body being decomposed? ஒரு மிருகத்தையும் ஒரு கிருமி அழிக்கும். நான் கேள்விப்பட்டதா
பெருசா பார்த்ததுல காக்கா செத்துட்டா நாத்து அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. என்னப்பா தெரியலையா? தெரியல தெரியல. கற்பாம்பூச்சி செத்துட்டா நாத்து அடிக்குமா? அடிச்சிருக்கா கற்பாம்பூச்சி செத்து நாத்தம்? அடிக்காது. கற்பாம்பூச்சி சைஸ்ல குட்டியோண்டு பல்லி செத்துட்டா கூட நாத்தம் வரும். ஒரு அனிமல் ஒரு மாதிரி. இதை சொல்றாரு, இந்த அனிமல்ஸோட கேர்கேசஸை நீ தொடாத, அதில் டெட்லி ஆர்கானிசம்ஸ் இருக்கும், டெட்லி வைரஸ் இருக்கும், டெட்லி கிருமிகள் இருக்கும். அந்த தொட்டியனா தீட்டு யாருக்கு உனக்கு வரும்? பை த வை, தீட்டுன்ற வேர்டை நம்ம தீட்டுன்னு என்னன்னு புரியாமல் இருக்கும். தீட்டுனா இன்ஃபெக்ட் ஆகணும்னு அர்த்தம். அது உன்னை பாதிக்கும். டோன்ட் டச் த கேர்கேசஸ், டோன்ட் ஈட், டோன்ட் டச்னா அந்த அனிமலுக்குள்ள ரெசிடியூவல் ஆர்கானிசம் ஏதோ இருக்கு. நம்ம இப்போ வாழறோம்ல, நம்ம உடம்புக்குள்ள நிறைய பேரசைட்ஸ் இருக்கும். பேரசைட்னா நம்ம வீட்லயே உட்காந்துன்னு நம்ம ரத்தத்தை உறிஞ்சின்னு நம்ம வீட்டில் எந்துன்னு சொல்லுவோம். அது மாதிரி டீனியா, டேப் வார்ம், இந்த வயிற்றுல உள்ள நாக்கு பூச்சி, இதெல்லாம் பேரசைட்னுவாங்க, அது உள்ளே இருக்கும். அந்த மாதிரி லங்ஸில் அங்கெல்லாம் கிருமிகள் இருக்குது, அதெல்லாம் உள்ள ஒரு ஓரமாக இருக்குது. அதெல்லாம் ரெசிடியூவல் ஆர்கானிசம்ஸ். அது நமக்குள்ளே வளருது. நம்ம உயிர் போயிட்ட பிறகு அதுங்க தான் சாப்பிட்டு காலி பண்ண போகுது. அந்த மனுஷனுக்குள்ள எந்த கிருமி இருந்துச்சோ அது என்ன பண்ண போகுது? வளரப்போகுது, மீதி எல்லாம் வரப்போகுது. ஸோ வாட் அபவுட் திஸ் கார்காசஸ்? வாட் இஸ் காட் கோயிங் டு டெல் அஸ்? ஆண்டவர் ஒன்று சொன்னார், அதை சீரியஸாக எடுத்து படிக்கணும். எத்தனை பேர் இதை படிக்க போறீங்க? ஆமாம். ஏன் சாப்பிடாத, ஏன் தொடாத? சம்திங் கண்டேஜியஸ் இஸ் தேர், சம்திங் இன்ஃபெக்ஷியஸ் இஸ் தேர். அதை நீ சாப்பிடாத, அது செத்த பிறகு என்ன பண்ணாத, தொடாத. டோன்ட் டச் இட். யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டார்கள். சமாரியாவில் ஒரு கழுதையோட தாடை எவ்வளோ விலைக்கு வித்துச்சு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ நான் சமாரியா விட்டுட்டு போயிடுச்சேன். நான் யூதாவில் அது இல்லை. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதை வாய்ப்பு கிடைச்சா ஆண்டவர் என்னை பலப்படுத்தினா இதை கடைப்பிக்கணும்னு நானும் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் ஃபோர்ஸ் இல்லை. நீ கோஷியர் ஃபுட்டு சாப்பிடல, அதனால் எங்கே போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன். அப்படி கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கலைன்னா தான் பரலோகம் போக மாட்டோம். அல்ல இல்லையா? யார் என்ன சாப்பிட்டாலும், எந்த கல்ச்சரில் இருந்தாலும், என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும், நீங்கள் எந்த மொழி பேசினாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த கொடுமையான நிலைமை இருந்தாலும், உங்கள் மனதில் இயேசுவை விசுவாசித்தாலே நீங்கள் பரலோகம் போகலாம். இந்த கோஷியர் ஃபுட்டெல்லாம் நீ இந்த பூமியில் நல்லா வாழறது, பரலோகம் வாழறதுக்கு பரலோக தந்தையினுடைய ஒரே பிரான மகனை, ஒரே ஒத்த புள்ள. எத்தனை புள்ள? ஒன்று விடுங்க, ஒரு விரல் விடுங்க. எத்தனை? ஒரே புள்ள, ஒத்த புள்ள. எனக்கும் ஒரே ராஜா. சொல்லுங்க, ஒத்த ராஜா, ஒரே ராஜா. அந்த ராஜாவை விசுவாசித்தால் போகலாம். ஆமேன். இதெல்லாம் நம்ம தலைவர் பெருசாக பேசலை, இது மோசஸ் பேசுகிறார் கர்த்தர் மூலமாக. நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் சாப்பிடுனாருன்னா இன்னைக்கே சர்ச்சுக்கு வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எறா சாப்பிடுறவர்கள் இந்த ஆலயத்துக்கு அனுமதி இல்லைன்னும் போது, போப்பா நான் பக்கத்து சர்ச்சுக்கு போயிடுறேன்னு போயிடுவோம். அன்றைக்கு இந்த இஸ்ரவேலர்கள் கட்டுப்பட்டார்கள். நான் லேண்ட் கிரியேச்சர்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ஓரளவுக்கு டீக்கு வாங்குவோம்னு நினைக்கிறேன். அதில் நம்ம எங்கேயும் கழுதை சாப்பிடல, பன்றி சாப்பிடல, தப்பிச்சிட்டோம். வாட் அபவுட் த சீ அனிமல்ஸ்? வரலாமா? சீ அனிமல்ஸ், சீ கிரீச்சர்ஸ். அதில் பார்த்தோம் என்றால், ஜலத்தில் இருக்கிறவைகள் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீரிலே சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அண்ட் சீ வாட்டர் ஃபிஷ். இல்லை என்ன மீனுக்கு அங்கே சிக்கனோட இதெல்லாம் போட்டீங்க? ஜிலேபியா? ஜிலேபி சாப்பிட்லாம். கட்லா மாட்டிக்கிச்சே. கட்லால இது இருக்குமா? செதில் இருக்குமா? இருக்கும். ஃபின்ஸ் இருக்குமா? ரெக்க இருக்கு. அந்த இதில் கேட்ஃபிஷில் செதில் இல்லை. கேட்ஃபிஷ் டேஸ்ட்டு தானே. ஓ, ஃப்ரை பண்ணால் அப்படி இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, சீ வாட்டர் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ரெண்டு இருக்கணும். எது இருக்கணும்? செதில். அப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா ஃபின்ஸ் வரணும், ஸ்கேல்ஸ் வரணும், லாஸ்ட் ஃபின்ஸ் இருக்கணும், ரெக்கை இருக்கணும். ஆறாம் மீனில் அது இல்லை, வஞ்சிரத்தில் அது இல்லை, வவ்வால்ல இது தெளிவாக சொல்லிட்டார். ஆனாலும் கடல்களிலும் ஆறுகளிலும் தண்ணீர்கள் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவையில் யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருப்பதாக. கடல்ல உள்ள தண்ணியில் ஃப்ரெஷ் வாட்டரில் உள்ள ஆமக்கறி. இப்போ வாங்க மாட்டணுமா? சாப்பிடலாமா? ஆமை கிடையாது, நாட் அலோட். தவளை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்களாம், பாம்பு சாப்பிட்றவங்க இருக்காங்களாம், எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு போல.
அவைகள் உங்களுக்கு அருவருப்பாக இருப்பது, அவைகளின் மாம்சத்தையும் புசியாத அவர்கள் உலகங்களையும் அருவருப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருக்காது. ஆமென். ஸோ தண்ணீரில் சிம்பிளாக 2 பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு. செதில் இருக்க வேண்டும், சிறகு இருக்க வேண்டும். இவைகள் இல்லை என்றால் நீ சாப்பிட கூடாது என்று முடித்தார். தீஸ் ஆர் த வாட்டர் creatures. இது இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். இப்போ நோவா வெளியே வந்திருக்காரு. நோவா கையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நோவா வெளியில் போய் மீன் பிடிப்பார். அதில் செதிலெலாம் தூக்கி உள்ளே போட்டுருவார். வலையில் பாம்பு மாட்டோம் தூக்கி போட்டுருவார். எதை தான் சாப்பிட்ருப்பாரு? செதிலும் சிறகு. வாட் அபவுட் த பேர்ட்ஸ்? பறவைகள். நீங்கள் புசிக்க அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும், கருடனும், கடலுராஞ்சியும், பருந்தும், சகலவித வல்லூரும், சகலவித காகங்களும், தீக்குருவியும், கூகையும், செம்புகமும், சகலவித டேகமும், ஆந்தையும், நீர்க்காகமும், கோட்டானும், நாரையும், கூழக்கடாவும், குருவியும், கொக்கும், சகலவித ராஜாலியும், புழுக்கொத்தியும், வௌவாலும் ஆகிய இவைகளே. கொக்கு கூட இல்லையாமே. நேற்றுக்கு நம்ம ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஏரிக்கிட்ட பார்த்து நம்ம மீன் சாப்பிட்டுச்சு. அது கொக்கா? ஆமாம், நிறைய இருந்துச்சுல. அப்போ அது மாட்டினா நம்ம என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. காகத்தை என்ன பண்ணாரு? சாப்பிட முடியாது. ஆமென். பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. பறக்கிறவைகளில் 4 காலா என்னன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. தெரியலையே. ஆல் த பேர்ட்ஸ் ஆர் பைபீடல். எல்லாமே எத்தனை தான்? 2 காலு தான். என்ன சொல்ல வராரு? 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகளில் யாவும் உங்களுக்கும் அருவருப்பாய் இருப்பதாக. கொஞ்சம் கவனிங்க. எனக்கு யோசனை வருது. ஆண்டவர் சொல்லும்போது ஏதாவது ஒரு ஸ்பீஷிஸ் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு எக்ஸ்டிங்ஷனில் போயிருந்துச்சுன்னா, நிறைய மிருகங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே, ஏனோ அப்படி இருந்துச்சுன்னா? ஆமென். பாம்பே பறந்ததா சொல்கிறாங்களே, மரத்தில் உட்காந்து ஏவாளாச்சி ஏமாத்திருக்க, அதுக்கு கால்கள் இருந்திருந்தா நீ இனிமே மண்ணால் நகர்வன்னு சொல்லியிருந்தா அலோடு இல்லை. சரி, நம்ம ஏன் பேர்டு பற்றி யோசிக்கணும்? இன்செக்ட்ஸுக்கு வருவோம். 4 கால் உள்ள இன்செக்ட்ஸ் என்னென்ன இன்செக்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும்? ஆமென். வெட்டுக்கிளி பார்த்துருக்கோமா? ஆமென். இப்போதான் ஆண்டவர் நமக்கு சொல்ல வராரு, நேச்சுரலாக இன்செக்ட்ஸ்லாம் 4 கால் இருக்குமா, 6 கால் இருக்குமா? அது எத்தனை கால் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. பறக்கிறவைகளில் 4 கால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கும் கால்களுக்கு மேல் தொடைகள் மேல் உண்டாயிருக்கிறவைகளுமே. கால் மேலே என்ன இருக்கணும்? நம்முடைய அனாட்டமி பாருங்க. நம்முடைய பாருங்க. நம்முடைய காலில் முக்கியமான ஜாயிண்ட்ஸ் எங்கே இருக்கு? இடுப்பு ஜாயிண்ட். கரெக்டா? இடுப்பு ஜாயிண்ட் கீழே நீ ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் கீழே ஆங்கிள் ஜாயிண்ட். ஆண்டவர் சொல்றது, எந்த ஸ்பீஷீஸ், எந்த இன்செக்ட்டுக்கு இடுப்பு ஜாயிண்ட்டும் நீ ஜாயிண்ட்டும் ஆங்கிள் ஜாயிண்ட்டும் இருக்குதோ அப்போனா தொடை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீ சாப்பிடலாம். ஆங்கிள் ஜாயிண்ட்டும் நீ ஜாயிண்ட்டே இல்லாமல் நேராக ஹிப் ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா, இப்படி தான் இருக்கு, டபுள் ஜாயிண்ட் இல்லை, அதனால் அதை என்ன பண்ணாத? சாப்பிடாத. தொடை இருக்க வேண்டும். தேர் ஷுட் பி தை. பாருங்க அந்த வசனத்தை தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளில் வெட்டுக்கிளி நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல ஒரு தை மசில் இருக்கிற மாதிரி இருக்கும். 4 காலால் நடமாடுகிற யாவலும் நீங்கள் புசிக்கிறதுக்கு யாதெனில் தரையிலே தத்துகிறதுக்கு கால்கள் மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளில் வெட்டுக்கிளி ஜாதியா இருக்கிறது, சோலையாம் என்னும் கிளி ஜாதியா இருக்கிறது, அர்கோல் என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும், அகபு என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். நம்ம இதெல்லாம் பார்த்ததும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல, புசிப்போமான்னு தெரில. வெட்டுக்கிளி பார்த்தாலே டியூப்லைட் எரிய வைக்கும் போது அப்படி வரும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே பறந்து வரும். அது நம்மளை தெரியாம தொட்டாலே கடிச்சா மாதிரி இருக்கும். அவைகளெல்லாம் சாப்பிடலான்னு போட்டிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஆமேன். நம்முடைய ஐயாவோட உணவு என்னதுங்க? ஊழியக்காரர் ஜான் த பேப்டிஸ்டோடது வெட்டுக்கிளியும்
காட்டு தேனும். என்ன டயட் வருது? நீங்கள் அவர் நடத்துகிற மீட்டிங்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, யூதர்களாக இருந்து போய் ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து சப்பாத்தி பரோட்டாலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருப்பீங்க. ஜான் தன்னோட டிஃபன் பாக்ஸை திறந்துருந்தாருன்னா உள்ளே இருந்திருக்கும் வெட்டுக்கிளி இருந்திருக்கும். வேறு என்ன இருக்கும்? காட்டுத்தேன். வெட்டுக்கிளி எடுத்து காட்டுத்தேனில் தொட்டு சாப்பிட்ருப்பாரு. அப்படின்னு இருப்போம். முடிஞ்ச பிறகு யார் தான் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாரு? அவர் தான் கொடுத்துருப்பார். ஆமேன். ஃபுட் இஸ் கண்டேஜியஸ். இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது யூ வில் கெட் டிஃபைல்டு. அதனால் இவைகளெல்லாம் என்ன பண்ணாதீங்க? சாப்பிடாதவைகள். இவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அல்லேலூயா. விரிநகம் உள்ளவங்களும் 26 இரு பிளவான குழம்பில்லாமல் அசை போடாமல் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். அப்போ பலவிதமான கோஷர் ஃபுட்டை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. ஒருவேளை இந்த அசுத்தமானது ஏதாவது மண் பாண்டத்துக்குள் விழுந்தால் அந்த மண் பாண்டத்தை என்ன பண்ணுமா? உடைச்சி போட முடியும். உடைச்சி போட முடியாததை இருந்தால் அதை என்ன பண்ணுமா? கழுவணுமா? ஸோ இட் ஹேஸ் டு பி கிளென்ஸ்ட், இட் ஹேஸ் டு பி கிளீன்ட். அசுத்தமான உணவுகளை நீ தொட கூடாது 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 என்று கர்த்தர் சொன்னார். காட்ஸ் கேட்டகரைசேஷன்: land mammals, water creatures, birds and insects. Why is this ritual needed? Laws of impurity. Even touching, தொடுறது கூட உங்களை இம்பியூராக மாற்றும். ஈவன் ஈட்டிங் இம்பியூராக மாற்றும். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். திருச்சபையே, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ள ஜனம். எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்குறவர்கள் இல்லை நம்ம. We have a boundary. We have a boundary in thinking. We have a boundary in seeing. We have a boundary in intaking. We have a boundary in eating. We have a boundary. God was very strict with all those laws. ஆனால் இயேசு வரும் வரை, இயேசு வந்த பிறகு முடிந்தது என்ற ஒரு வார்த்தை சொன்னாரே, அப்பொழுதே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். Now who is the regulating person? What is the regulating system? The blood of Jesus Christ is the regulating system. Hallelujah. இந்த ரத்தம் சாப்பிட்டா நீ தீட்டுப்படுவ, உன் ரத்தம் அசுத்தப்படும். ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல அசுத்தங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திருச்சபையே, உலகத்தில் உள்ள மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்கிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழவில்லை. ஸ்டில் நம்மளும் பிரியம் இல்லாமல் இருக்கிறோம். எப்படிங்க ஆண்டவருக்கு பிரியமாக மாறுவது? இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றுகிறது. நம்ம எழுந்திருக்க போகிறோம், கர்த்தர்களை ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தரிசனங்கள், இந்த யோசனைகள், இந்த பேச்சுகள், இந்த ஹைஜீன், இந்த சுத்தம், இந்த செப்பரேஷன், இந்த பிரித்தெடுத்தல், கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். லெட்ஸ் சரண்டர் டு காட். லெட்ஸ் செலிப்ரேட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் ரத்தத்தை நம்ம கொண்டாடுவோம். அவருடைய ரத்தம் சிந்தப்படும் வரை சாப்பிட்டாலும் தீட்டு, சாப்பிடலனாலும் தீட்டு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இந்த ரத்தத்தை கிளைம் பண்ணுற எல்லாருக்கும் அவர் சுத்தப்படுத்துகிறார். இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்து கொண்டிருப்போமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். திருச்சபை இயேசுவின் ரத்தத்தை சொல்லி கொண்டிருப்போம். இயேசுவின் ரத்தம் பெற்ற இயேசுவின் ரத்தம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற இயேசுவின் ரத்தம், நம்முடைய பாவங்களுக்காக நம்மை பிராயச்சித்தம் செய்யும்படியாக வந்த இயேசுவின் ரத்தம். ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம், இயேசுவின் ரத்தம். சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், விளையேறப்பெற்ற 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 ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சிந்தப்பட்ட
Let's celebrate the blood of Jesus Christ. விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட அல்லேலூயா, 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 kadala bara 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 beri beri sherere வேளையிலும் கூட அப்பா லேவியராகமம் 11வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. இன்றைக்கு எங்களை பரிசுத்தமாக்க அப்பா உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி அப்பா இதோ தகுதியுள்ளவர்களாய் நீர் நிறுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 11வது அதிகாரம் 46-47 வசனம். சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்க தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்திற்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சுத்தமான மற்றும் அசுத்தமான விலங்குகளுக்கும் ஜந்துக்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும் பொருட்டு மோசே கிட்ட கட்டளை கொடுக்கிறார். இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்படியாக பரிசுத்தத்திற்கும் மற்றும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை நமக்கும் காண்பிக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு இன்றைக்கு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்கி விட்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமா என்பதை கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு வித்தியாச அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு விசையாக ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட அவருடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே என்று கேட்கலாமா? அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் இதோ அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொண்டு இதோ பரிசுத்தமாய் நிற்கும் போதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும். இந்த நாளிலும் கூட நம்ம அப்படியே தேவ சமூகத்துல ஆண்டவரை எங்களை இன்னும் பரிசுத்தமாக்குங்கப்பா. நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோடு நாங்க ஒத்துழவி நாங்க போகாதபடிக்கு அப்பா நாங்க உமக்காக அப்பா நாங்கள் விலையேற பெற்றவர்களாய், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் எங்களை நிலைநிறுத்தும் என்று நம்ம கேட்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவும்படிக்கு அவரிடம் நாம் மன்றாடுவோமா?
புதிய மார்க்கத்தினுள் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஓரிபலபா ஷபரிபலபா கரபா, ஓரியாந்தரபலபா ஷபரிபலபா கரபா, ஓரியாந்தரபோ ஷியாந்தரபா கரபலபோ ஓரியாந்தரபா கரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா நாங்கள் உம்முடைய பாதத்தடியில நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை ஒரு விசையாக சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோடு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதபடிக்கு கர்த்தாவே உமக்கென்று பரிசுத்த ஜாதியாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கேற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதி இருக்கிறது. இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. ஓரிபாலா ஷபாரிபாலா பாக்கரபா, ஓரபலபா ஷபரபலபா கரபா, ஓரியாந்தரபலபோ ஷியாந்தரபா கரபா. ஒருவேளை எங்களுக்குள்ள தீட்டான காரியம் காணப்பட்டா, அசுத்தமான காரியங்கள் காணப்பட்டா, இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே ஒரு விசையாக அவைகளை எங்களை இடத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல அப்பா நீங்க பரிசுத்தத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதி இருக்கிறது. இந்த நாள்ல அப்பா எங்க சிந்தையில, எங்க பேச்சுல, எங்க நடக்கையில, அப்பா எங்களுடைய குணத்துல எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை தாங்கப்பா. தீட்டான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, பாவ சிந்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்துல எடுத்து போட்டு அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா பரிசுத்த ஆசாரிய ஜாதியாக அப்பா இன்றைக்கு எங்களை நிலை நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.